இப்போ நரக வர்ணனை பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த நரகத்தோட இதெல்லாம் கேட்டாவோ என்னென்ன நரகம்னு கேட்ட உடனே ஒரு நரகத்தை மட்டும் சொல்லலை, நரகத்தில் என்னென்ன தப்பு பண்ணினா எந்தெந்த நரகங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் யமன் சாவித்திரிட்ட. சந்தாட்ய ச குரும் விப்ரம் ரக்தபாதம் ச காரயேத் ச திஷ்டதி அஸ்ருக்குண்டே தத்போஜீஷதவத்சரம் ததோ லபேத் வியாக்ரஜன்ம சப்தஜன்மசு பாரதே ததः சுத்திம் அவாப்னோதி மானவश्च க்ரமேணஹ. ஸோ சந்தாட்யா திட்டுது, ஸோ குருவை திட்டுது, விப்ரன் பிராமணனை திட்டுறது. ஸோ தாடனங்கிறது வர்சனங்கிறது திட்டுறது, தாடனங்கிறது அடிக்கிறது. ஸோ ஒரு குருவே அடிக்கிறான் ஒருத்தன், இல்லை ஒரு பிராமணன் அடிக்கிறான், ரத்தபாதம் அதனால் அவளுக்கு ரத்தம் வந்துடுது. ஸோ அவ்வளோ அடித்த அடியில் அவள் ரத்தம் சிந்த கிடக்கான். அப்படி பண்ணினான் என்றால் காரையேத் யார் ஒருவன் அப்படி செய்யறானோ சச்ச அஸ்ருக்குண்டே திஷ்டதி. அஸ்ருக்குண்டன்னு ரத்த குண்டம்னு ஒன்று பார்த்தோம் ஏற்கனவே, ஒரு பேர் நிறைய நரகத்தோட பேரில் ரத்த குண்டம்னு. ஸோ ரத்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு நரகத்தில் போய் விழுவன். தத்போஜி அதை தான் குடிக்கணும். அங்கே போனால் வேறு ஒன்றும் சாப்பாடு கிடையாது, ஆகாரமே இந்த ரத்தம் தான். இந்த ரத்தத்தை குடிச்சுட்டு சதவத்சரம் 100 வருடங்கள் அங்கே இருப்பான். ததக அதுக்கப்புறம் லபேத் வியாக்ர ஜென்ம புலி ஜென்மம், ஏன்னா புலியை எல்லாத்தையும் அடிக்கும். ஸோ இங்கே வரும்போது அவனுக்கு புலி பிறவி தான் கிடைக்கும். சப்த ஜென்மசு 7 ஜென்மம் புலியாக பிறக்கணும், பிறந்துட்டு பாரதத்தில். ததக சுத்திம் அவாப்னோதி அதுக்கப்புறம் தான் அவன் சுத்தமாவான். மானவஷ்ட கிரமேணக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் மனிதனாக வருவான். பிறவி அவனுக்கு மனித பிறவி கிடைக்கும். संताड्य च गुरुं विप्रं रक्तपातं च करेत् स च तिष्ठति अश्रुकुण्डे तत् भोजीशतवत्सरं ततः लभेत् व्याघ्रजन्म सप्तजन्मसु भारते ततः शुद्धिम् अवाप्नोति मानवश्च क्रमेणः. मण्डादे कृष्ण यः अश्रु तत्याजकायन्तं भक्तं दृष्ट्वा स गद्गदं श्रीकृष्णगुणसङ्गीते हसत्येव हि यो नरः स वसेत् अश्रुकुण्डे च तद्भोजीशतवर्षकं ततो भवेच्च चाण्डालः त्रिजन्मनि ततः शुचिः. ஸோ காயந்தம் பக்துவா ச கத்கதம் காயந்தம், அதாவது தொண்டை தழுக்கிறது அதோட பாடுறான். ஸோ அப்படியே தொண்டை தழுதுறதுனால பாட்டு அப்படியே ஸ்டடியாக வராது இல்லையா. ஸோ அப்படி பாடக்கூடிய ஒருத்தனை பார்த்து பக்தன் பகவானை பற்றி பாடின்னு இருக்கான், அவனை பார்த்து யோ அஸ்ரு தத்யாஜ ஒருத்தன் வந்து கண்ணீர் விடுறான். எது கண்ணீர் விடுறான்? பக்தியால் கண்ணீர் விடல, இவ்வளோ கேவலமாக இவன் பாடுறானேன்னு சொல்கிறதோ, இல்லை இவ்வளவு மோசமான நிலைமையில இப்படி இருக்கானே, இவன் பாடித்தான் இவனுக்கு ஜீவிக்கணுமா, இவ்வளோ கஷ்டத்தில் பாடுறானே அப்படின்னு நினச்சி அவன் கண்ணீர் விட்டான் என்றால் ஸ்ரீகிருஷ்ண குணசங்கீதே, அதாவது ஸ்ரீகிருஷ்ண குணசங்கீதே ஹசதி. அது மட்டும் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணனோட குணத்தை பாடுற சமயத்தில் இவன் சிரிக்கிறான். இவன் ஸோ அழுதாலும் சிரித்தாலும், ஸோ இவனை பார்த்து இவனோட நிலைமையை பார்த்து அவன் அழுதாலும், இல்லை இவன் அந்த சபையில் போய் அவனை வந்து இப்படி ஒரு கேவலமாக பாடுறான்னு சிரித்தாலும், ஹசதி ஏவகி யோ நரக இப்படி சிரித்தான் என்றால் அந்த மனிதன் வசேத் அஸ்ருகுண்டே கண்ணீராலே ஒரு குண்டம் இருக்கு இல்லையா, கண்ணீர் நரகம், அந்த நரகத்தில் போய் விழுவனவன். தத்போஜி அந்த கண்ணீரை குடிக்கணும், சதவர்ஷகம் 100 வருஷம் அந்த கண்ணீரை குடிச்சுட்டு ததோ பவேச்ச சாண்டாலக சண்டால பிறவி கிடைக்கும். 3 ஜென்மனி 3 ஜென்மம் ததக சுச்சி அதுக்கப்புறம் தான் அவன் சுத்தமாவான். यः अश्रुदत्याजकायन्तं भक्तं दृष्ट्वा स गद्गदं श्रीकृष्णगुणसङ्गीते हसति एव हि यो नरः स वसेत् अश्रुकुण्डे च तद्भोजीशतवर्षकं ततः भवेच्च चाण्डालः त्रिजन्मनि ततः शुचिः. करोति शततां तद्वत् नित्यं सुहृदि यः नरः कुण्डं गात्रमलानाञ्च स प्रयाति शत अब्दकं ततः स गार्दभीं योनिम् अवाप्नोति त्रिजन्मनि शार्गालिं ततः शुद्धः भवेत् ध्रुवम्. யக நரக எந்த ஒரு மனிதன் சுகிருதின சுகிருத்துக்கள்ங்கிறது யாரை சொல்கிறது? நான் ஒன்றுமே எதிர்பார்க்காம நம்மள்ட்ட ஒரு அன்போடு இருக்கக்கூடியவர்கள், அவள் தான் சுகிருத்துக்கள். ஸோ அந்த சுகிருத்துக்களுக்கு ஷட்டதாம் கரோத்தி, ஷட்டான்னு கேடு, ஒரு கேவலமாக ஒரு கேடுகாரியத்தை அவன் பண்ணினான் என்றால் அந்த சுகிருத்துக்கு ததுவத் நித்தியம், அது மாதிரி நித்தியமே ஏதாவது அவனுக்கு கேடு பண்ணிகிட்டே இருக்கான் என்றால்
குண்டம் காத்திரமலானாம், காத்திரமலான உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அழுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சேர்ந்து ஒரு குண்டமாக அங்கே இருக்குது, ஒரு நரகமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போவனவன் பிரயாத்தி சத அப்தகம் 100 வருஷம் அந்த குண்டத்தில் இருந்துட்டு ததக கார்தபீம் யோனிம், கர்தபன கழுதை, கார்தபீம் யோனிம்னா இது கழுதையோட யோனியாக வருவன். அந்த ஒரு கழுதை பிறவி அவனுக்கு கிடைக்கும். அவாப் நோதி திரிஜன்மணி 3 ஜென்மம் கழுதியாக பிறந்துட்டு ஷார்காலீம் திரிஜன்மணி. அதுக்கப்புறம் அடுத்த பிறவி என்னென்னா அடுத்த 3 பிறவிகள் வந்து நரி. ஷார்காலிங்கிறது நரி, நரி ஜென்மம். ஷிகாலேருந்து வருது. ஷிகாலங்கிறது நரி, ஷார்காலீம் யோனிங்கிறது நரியோடு யோனியில் வருவான். அந்த ஒரு உடம்பு எடுத்துன்னு வருவான். ததக சுத்தக பவே துருவம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தமாவான். இதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தி ஏற்படும். करोति शततां तद्वत् नित्यं सुहृदि यः नरः कुण्डं गात्रमलानां च स प्रयाति शत अब्दकं ततः स गार्दभीं योनिम् अवाप्नोति त्रिजन्मनि च शार्गालीं ततः शुद्धः भवेत् ध्रुवम् बधिरं यः हसति एव निन्दति एव अभिमानतः स वसेत् कर्णविट्कुण्डे तद्भोजी शतवत्सरं ततः भवेत् स बधिरः दरिद्रः सप्तजन्मसु सप्तजन्मनि अङ्गहीनः ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. ஸோ பதிரம் யக ஹசதி, காது செவிடு, அவனை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறான். ஸோ பதிரன்னா செவிட்டு காதோட இவனை பார்த்து ஒருத்தன் சிரித்தான் என்றால், நிந்ததி ஏவ அபிமானத்தக, கர்வத்தினால் அவனை திட்டுறது, அவனை நிந்திக்கிறது. ஸோ அப்படி பண்ணினா அவன் கர்ணவிட்குண்டே வசையத்து, அவ்வளோதான். காதோட அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு குண்டமாக இருக்குது பார்த்தோம். அந்த காதோட அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு மலை, அந்த காதோடு மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குண்டத்தில், அந்த நரகத்தில் அங்கே உட்காந்து சதவத்சரம் தத்போஜி, அதே தான் சாப்பிட்ணும். காதோட அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்குறோம், அதில் போய் அதையே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் 100 வருஷம். ததகா பவேத் சக பதிரகா, அதுக்கப்புறம் அவன் செவிடுனா பிறப்பன். அதுக்கப்புறம் தரித்திரா வேற இருப்பான், பைசா கிடையாது. சப்த ஜென்மசு 7 ஜென்மம் இப்படி பைசா இல்லாமல் காது செவிடாக பிறந்துட்டு சப்த ஜென்மனி அங்கஹீனகா, அதுக்கப்புறம் ஒரு 7 ஜென்மம் எடுப்பான், அதில் ஏதாவது ஒரு அங்கம் ஹீனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீன அங்கமாக பிறப்பான் 7 ஜென்மம். அதுக்கப்புறம்தான் ததக சுத்திம் துருவம் லபேத்து, அதுக்கப்புறம் நிச்சயமாக சுத்தப்படுவான். बधिरं यः हसति एव निन्दति एव अभिमानतः स वसेत् कर्णविट्कुण्डे तद्भोजी शतवत्सरं ततः भवेत् स बधिरः दरिद्रः सप्तजन्मसु सप्तजन्मनि अङ्गहीनः ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. लोभात् स्वभरणार्थाय जीविनं हन्ति यः नरः मज्जाकुण्डे वसेत् सः अपि तद्भोजी लक्षवत्सरं ततः भवेत् च शशकः मीनश्च सप्तजन्मसु त्रिजन्मनि वराहश्च कुक्कुटः सप्तजन्मसु येनादयश्च कर्मभ्यः ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. लोभात् பயங்கர பேராசை. ஸ்வபரணார்த்தாய, எனக்கு வேணும், நான் என்ன நன்னா கவனிச்சுக்கணும் அப்படின்னு பரணம்னு இது தன்னைத்தானே தரிச்சுக்கிறதுக்காக, தன்னைத்தானே போஷணிக்கிறதுக்காக, அதுக்காக வேண்டி பரணார்த்தாய ஜீவினம் ஹந்தி, யாரையாவது பிற அவளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதோ, பிற ஜீவர்களை வாட்டி வதைக்கிறதோ, ஹந்தின்னு அவனை கொல்லணும்னு விஷயம் இல்லை, அவன்கிட்ட அடித்து பிடிச்சி பறிக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு மனிதன் மஜ்ஜா குண்டே, மஜ்ஜைகளால் ஆன ஒரு குண்டம், ஒரு நரகம், நம்மளுடைய உடம்புல மஜ்ஜைகள் இருக்குல்ல, காட்டிலேன்னு சொல்கிறோமே, அந்த நரகத்தில் போய் வசிப்பேன். தத்போஜி, அதையே சாப்பிடணும். லட்சவத்சரம், ஒரு 100 இல்லை, இப்போது லட்ச வருஷம் அங்கே இருக்கணும். ததோ பவேச்ச சசக, அதுக்கப்புறம் பிறப்பான். எப்படி? முயல், சசகான முயல், அதுக்கப்புறம் முயல் பிறவி, அதுக்கப்புறம் மீனக, மீன அப்படின்னு 7 ஜென்மம் முயலாகவும் மீனாகவும் பிறந்து திரிஜன்மனி வராகச்ச, அதுக்கப்புறம் 3 ஜென்மம் என்னென்னு பார்த்தா பன்றி பிறவி, அப்புறம் சப்த ஜென்மசு குக்குடக, 7 ஜென்மம் கோழி, ஸோ கோழியாக பிறக்கணும். ஏனாதயஷ்ட கர்மபியக, அதுக்கப்புறம் மான் பிறவி. ஸோ ஏனாதயகன்னுட்டார். அப்போ வெறும் மான் மட்டும் இல்லை, மான் போன்ற அனிமல் பிறவிகள் பிறக்கணும். கர்மபியக, அவனோட கர்மத்தை பொறுத்து. ததகா சுத்திம் லபே துருவம். ஸோ எத்தனை வருஷம் ஏனான்னு சொல்லலை. ஸோ நிறைய வருஷம் அந்த மாதிரி பிறவிகள், அனிமல் பிறவிகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுத்த அடைவான்.
लोभात् स्वभरणार्थाय जीविनं हन्ति यो नरः मज्जाकुण्डे वसेत् सोऽपि तद्भोजी लक्षवत्सरं तथो भवेत् च शशकः मीनश्च सप्तजन्मसु त्रिजन्मनि वराहश्च कुक्कुटः सप्तजन्मसु येणादयश्च कर्मभ्यः ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. என்னோட தான் கேட்குறியா? இதுக்கு மீனிங் முடிச்சாச்சு இல்லையா நம்ம? स्वकन्या படிக்கிறாங்க லட்சுமி. स्वकन्या पालनं कृत्वा विक्रीणादि च यः नरः अर्थलोभात् महामूढः मांसकुण्डं प्रयाति सः कन्यालोभप्रमाण अब्दं तद्भोजी तत्र तिष्ठति. ஸ்வகன்யாபாலனம், அதாவது குழந்தைய வளர்க்குறான், ஒரு கன்னிகையை பெற்று அதை நன்னா வளர்க்குறான், பாலிக்கிறான்னு வளர்க்குறான் நல்லபடியாக. விக்ரீணாதி அதை பண்ணிட்டு கிருத்துவா அதை செய்துட்டு அந்த குழந்தைய வித்துடுறான். எது வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ அதனால அது வந்து விற்கிற மாதிரி, கன்யாவை வந்து விற்கிற மாதிரி. அர்த்தலோபாத்து பணம் வேணும் அப்படிங்கிற லோபத்தினால தன் பெண்ணையே இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோச்சு, விக்கிரயம் பண்ணினான். மாம்சகுண்டம் பிரயாதி மூடகன்னு மோகத்தில் ஆழ்ந்தவன், பணம்னு அலைஞ்சவன், அவன் வந்து மாம்சகுண்டம் என்கிற நரகத்துக்கு போகிறான். கன்யா லோம பிரமாண அப்தம், அந்த கன்னிகைகிட்ட எவ்வளவு ரோமங்கள் இருந்ததோ, முடியிலெல்லாம் ஏகப்பட்ட ரோமங்கள், அவ்வளவு ரோம வருஷங்கள் வந்து அப்தம் வருஷங்கள் வந்து தத்போஜி அந்த மாமிசத்தை தின்னுண்டு அங்கே உட்காண்டிருப்பான். தத்ர திஷ்டதி, அந்த மாமிச குண்டத்தில் இருப்பான். கன்யாலோம பிரமாண அப்தம் தத்போஜி தத்ர திஷ்டதி. तस्य दण्डप्रहारं च कुर्वन्ति यमकिङ्कराः मांसभारं मूर्ध्नि कृत्वा रक्तभारं लिहेत्क्षुधा ततो हि भारते पापी कन्या विक्रिमिकः भवेत् 60 वर्षसहस्राणि व्याधयश्च सप्तजन्मसु. व्याधश्च ஸோ அதோட கண்டினியூட்டி வருது இப்போது. அதாவது இந்த இதுக்கு போனாலே மாம்ச கூட்டத்துக்கு போனால் அங்கே என்ன ஆகுது, தண்டப்பிரகாரம், அடி, தண்டத்தால் அடின்னு அடிப்பான். குர்வந்தி யமகிங்கரர்கள்லாம் அவனை நல்லா அடிப்பா. அவன் என்ன பண்ணும், மாம்சபாரம் மூர்தினி கிருத்துவா, அந்த மாம்சத்தெல்லாம் தூக்கணும், நிறைய தூக்க சொல்லுவான். ஸோ அந்த மாம்சபாரத்தெல்லாம் தலையில் தூக்கின்னு போகணும். அதுலேருந்து ரத்தம் ஒழுகுமா, லிகேத்து சுதா ரத்தபாரம், அதுலேருந்து வழியிற ரத்தத்தை அவனே குடிச்சுண்டு, பசிச்சா அதுதான் ஆகாரம், அதை குடிச்சுண்டு நடப்பேன். ததோகி பாரத, அதுக்கப்புறம் பாரதத்துக்கு வருவேன். கன்யா விட்டு கிருமிகா பவேத்து, அந்த பாப்பிக்கு என்ன ஜென்மம்னு பார்த்தா அந்த பெண்களுடைய மலத்தில் அதை சாப்பிட்ற ஒரு கிருமியாக அவன் பிறப்பான். ஸோ கன்யா விட்டுன்னுட்டான். ஸோ கன்யாயோட மலத்தில் சாப்பிட்ற கிருமியாக அவன் பிறப்பான். 60 வருஷ சகசிராணி, ஸோ 60,000 வருஷம். வியாதஷ்ட சப்த ஜென்மசு, அதுக்கப்புறம் வியாதன்னு சொன்னால் வேடன், அதுக்கப்புறம் வேடனாக, ஏன்னா அதுவும் மாம்சத்தோடு சம்மந்தப்படுது, அவன் வந்து வேட்டையாடுவன். ஸோ அப்படி வியாதனாக, வேட்டையாடுபவனாக, வேடனாக அவன் பிறப்பான் 7 ஜென்மங்களில். त्रिजन्मनि वराहश्च कुक्कुटः सप्तजन्मसु मण्डूकः हि जलओकाश्च सप्तजन्मसु भारते सप्तजन्मसु काकश्च ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வேடனா பிறந்தனா அதுக்கப்புறம் 3 ஜென்மம் திருப்பி வராகம், பன்றி, அப்புறம் கோழி, இப்போ எது சப்த ஜென்மசு, அதுக்கப்புறம் கோழியாக இப்போ 7 ஜென்மம். மண்டூகம்னா ஃப்ராக், தவளை. ஸோ தவளையாகவும் பிறக்கணும். அதுக்கப்புறம் ஜல ஓகா, ஸோ ஜல ஓக்கான்னு சொன்னோன்னா அட்டைப்பூச்சி,
ஜலவுக்கானே வாசல ஜலவுக்கான்னு படிக்க வேண்டாம், ஜலவுக்கானே படிக்கலாம். அட்டைப்பூச்சி சப்த ஜென்மசு அது 7 ஜென்மம் அட்டைப்பூச்சியாக பிறக்கணும். சப்த ஜென்மசு காக்கமாக 7 ஜென்மம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ததக துருவம் சுத்திம் லபேத், அதுக்கப்புறம் தான் அவன் செய்த பாபத்திலிருந்து மீளுவான், சுத்தப்படுவான். त्रिजन्मनि वराहश्च कुक्कुटः सप्तजन्मसु मण्डूकः हि जलौकाश्च सप्तजन्मसु भारते सप्तजन्मसु काकश्च ततः शुद्धिं लभेत् ध्रुवम्. राधे कृष्ण. ओके, थैंक यू. व्रतानाम् उपवासानां श्राद्धादीनां च संगमे करोति यः क्षौरकर्म सः अशुचिः सर्वकर्मसु स च तिष्ठति कुण्डे च नखादीनां च सुन्दरी तत् दिनमानब्दं तद्भोजी दण्डताडितः. ஓகே, விரதானாம் உபவாசானாம், அதாவது விரதங்கள், அப்புறம் உபவாசம் பண்ணியிருப்பா இல்லையா, அதை பட்டினி கிடக்கிறது, ஸ்ராத்தம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி சமயங்களில் க்ஷௌர கர்மா யக கரோத்தி, க்ஷவரம் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்ராத்த தண்ணிகள்லாம் ஷவரம் பண்ணிக்கப்படாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விரத தினங்கள் உபவாச தினங்களில் யார் இந்த ஷவரம் பண்ணிட்டானோ சக அசுச்சிஹி, அவன் சுத்தமில்லாதவன், எல்லா காரியங்களுக்கும் அவனை தேர்ந்தெடுக்க முடியாது, எல்லா காரியத்துக்கும் லாயக்கு இல்லாதவன் விட்டான். சச்சதிஷ்டதி குண்டே நகாதீனாம், நகமெல்லாம் நிறைய கிடக்கும். ஸோ அப்படி நகங்களால் சூழப்பட்ட ஒரு பாவ நரகத்துக்கு அவன் போவான். சுந்தரி ஹே சாவித்ரி சொல்கிறார். தெய்வ தினமான அப்தம், தெய்வ தினம்னு எனது விரத தினங்கள்லாம் தேவர்களுக்கு உகந்த தினம் இல்லையா. ஸோ விரதம் உபவாச தினம் ஸ்ராத்த தினம் எல்லாம் தேவர்களுக்கு பித்திருக்களுக்கான தினங்கள். ஸோ அது எவ்வளவு நாளைக்கு அந்த இதெல்லாம் இதை ஷவரம் பண்ணிட்டானோ அந்த அளவுக்கு நாள்கள் தத்போஜி எனது நகத்தையே சாப்பிடணும், நகம் முதலியவைகளை. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ட தாடிதகா அடி வாங்கிட்டு அங்கே இருக்கணும். व्रतानाम् उपवासानां श्राद्धादीनां च संगमे करोति यः क्षौरकर्म सो अशुचिः सर्वकर्मसु स च तिष्ठति कुन्दे च नखादीनां च सुन्दरी तद्दैवदिनमानात्वं तद्भूति दण्डताडितः. सकेशं पार्थिवं लिङ्गं यः वा अर्चयति भारते स तिष्ठति केशकुण्डे मृद्रेणुमानवर्षकं तदन्ते यावनीं योनिं प्रयाति हरतोपतः शत अब्दात् शुद्धिमाप्नोति राक्षसः स भवेत् ध्रुवम्. सकेशं அதான் முடியோடு, கேசம்னா முடி. ஸோ அந்த முடியோட பார்த்திவம் லிங்கம் அப்படின்னு என்னது, ஒரு மணல் லிங்கம் பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ அது பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு லிங்கத்தை பிடிச்சி வச்சுருக்கு, மண்ணாலான லிங்கம், அதில் முடி இருக்குது. அப்போ என்னாச்சு, அது பாவம் இல்லையா, அதை போய் அர்ச்சிக்கிறான். யோகாவா அர்ச்சதி பாரதே, அந்த மாதிரி முடி அந்த மண்ணில் முடி இருந்திருக்கு, கவனிக்கல, விக்கிரகத்தை உண்டாக்கியாச்சு, அதை பூஜிக்கிறான்னா அந்த அர்ச்சனை பண்ணும்போது ச கேசகுண்டே திஷ்டதி போயிடுவான், முடி நரகத்துக்கு தான் அவன் போனான். மிருத்து ரேணுமான வருஷகம், நீ எவ்வளோ மண்ணை வச்சுட்டு அந்த மண் துகள்கள் இருக்கு இல்லையா, அதை விக்கிரகம் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு துகள்களான வருஷங்கள் அந்த கேசகுண்டத்தில் போய் அங்கே போய் உட்காந்துக்கணும். ஸோ கவனமாக பிடிக்கணும், மண்ணால் விக்கிரகம் பிடிக்கிற வச்ச. இப்போ பிள்ளையாரெலாம் மண்ணால் செய்கிறா, ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். ஸோ அப்படி இருக்கணும். ததந்தே யாவனீம் யோனிம், யாவனீம்னா யவன யோனி, முஸ்லீமாக பிறக்கணுன்ட்டு, யவன யோனின்னா அதான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அதில் பிறந்து பிரயாத்தி ஹரகோபத்தக, பகவானுக்கு கோபம் வரும் இந்த மாதிரிலாம் பண்ணினியான்னு சொல்லிட்டு, அதனால இந்த யவன யோனியில் அவன் பிறப்பன். சத அப்தாத் சுத்தி மாப்னோதி, 100 வருஷம் கழித்து அவனுக்கு கொஞ்சம் சுத்தம் வந்து ராட்சசகா சபவே துருவம், அந்த சுத்தம் கூட பூர்ண சுத்தம் ஆகாது, அதனால ராட்சச பிறவி அவனுக்கு கிடைக்கும். सकेशं पार्थिवं लिङ्गं यः वा अर्चयति भारते स तिष्ठति केशकुण्डे मृद्रेणुमानवर्षकं तद् अन्ते यावनीं योनिं प्रयाति हरकोपतः शत अब्दात् शुद्धिम् आप्नोति राक्षसः स भवेत् ध्रुवम्.
पितॄणां यः विष्णुपदे पिण्डं नैव ददाति च स च तिष्ठति अस्ति कुण्डे स्वलोम अब्दं महोल्बणे ततः सुयोनिं सम्प्राप्य कूकञ्जः सप्तजन्मसु भवेत् महादरिद्रश्च ततः शुद्धः हि देहतः. பித்ருணாம் பித்ருக்களுக்கு விஷ்ணு பாதத்தில் கயா ஸ்ரார்த்தம் போடுறாங்கிற. ஸோ அங்கே போய் ஸ்ரார்த்தம் போடலைன்னு விஷ்ணுபதே பிண்டம் நைவ ததாதி. அங்கே விஷ்ணு பாதத்தில் போய் கயாவில் போய் யார் இது பண்ணலையோ தர்ப்பணம் பண்ணலையோ ஸ்ரார்த்தம் பண்ணலையோ சச்சா திஷ்டதே அஸ்தி குண்டே. அஸ்தி எலும்புகளால் ஒரு நரகம். அந்த எலும்பு நரகத்துக்கு போனோம். ஸ்வலோம அப்தம்னு சொன்னால் தன்னுடைய முடிகள், தன் உடம்பில் இருக்கிற முடிகள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வருடங்கள் அந்த அஸ்தி குண்டத்தில் போய் உட்காந்துருக்கணும். மகா உல்பனை ரொம்ப கொடுமையாக இருக்குமா. அந்த மாதிரி உள்ள நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுயோனிம் சம்பிராப்பியா ஒரு நல்ல ஒரு யோனி கிடைக்கும். ஆனாலும் கூக்கஞ்சகன்னு சொன்னால் நொண்டின்னு அர்த்தம். இப்படி ஒரு வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அவன் குகஞ்சக சப்த ஜென்மசு நொண்டியாக ஒரு 7 ஜென்மம் இருக்கணும். சுத்தம் அடைஞ்சால் கூட இந்த ஒரு நொண்டியான ஜென்மம் கிடைக்கிறது 7 ஜென்மம். பவேத் மகா தரித்திரஷ்ச. அது அந்த சமயத்தில் நொண்டியாக இருக்கிறது மட்டும் இல்லையா, தரித்திரனாகவும் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ததக தேகத்தக சுத்தகி. அதுக்கப்புறம் தான் தேகம் சுத்தமாகும். यः सेवते महामूढः गुर्विणीं च स्वकामिनीं प्रतप्ते ताम्रकुण्डे च शतवर्षं स तिष्ठति. ஸோ மகாமூடக அதாவது மோகத்தில் ஆழ்ந்தவன், முட்டாள்ங்கிறத விட மோகத்தில் இருக்கக்கூடியவன். ஸோ சேவத்தே குர்விணீம் ச ஸ்வகாமினீம் அதாவது அந்த கர்ப்பிணியாகப்பட்ட பெண்ணோட வசிக்கிறது. சேவத்தேன்னா அவங்களோட சேவை பண்ணிட்டு அவங்க கூடயே வசிக்கக்கூடாது. ஸோ கர்ப்பிணியானா பிறந்தாதுக்கு அனுப்பிச்சி விடணுங்கிற மாதிரி இருக்குது. இல்லை கூட வசிக்கப்படாதுங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி அவளுக்கு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுனால குர்வினியும் குருனாலே வெயிட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கூட ஒரு குழந்தை சுமக்கிறா இல்லையா, அதனால குர்வினின்னு சொன்னால் கர்ப்பிணின்னு அர்த்தம். ஸோ வயத்தில் கூட ஒன்று இருக்குங்கிறதுனால குர்வினி அப்படின்னு பேர். கர்ப்பிணி பெண்ணை கூட வசிக்கும்போது தன்னுடைய பெண்டாட்டி தான் இல்லை சொல்ல காமினி தன்னுடைய மனைவி தான், ஆனாலும் வசிக்கக்கூடாதுன்றார். அப்படி இருந்தால் தாமிரகுண்டம்னு ஒரு காப்பர், அதனால கொதிக்கிற காப்பராக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தப்தே தாமிரகுண்டம் அதான் சுடும் கொதிக்கும். அப்படிப்பட்ட தாமிரகுண்டத்தில் அந்த பாவ நரகத்தில் சதவர்ஷம் சதிஷ்டதே 100 வருஷம் அங்கே இருப்பான். अवीरा अन्नं च यो भुङ्क्ते ऋतुस्नात अन्नमेव च लोहकुण्डे शत अब्दं च स च तिष्ठति तप्तके स व्रजेत् रजकीं योनिं काकानां सप्तजन्मसु महाव्रणीदरिद्रश्च ततः शुद्धः भवेत् नरः. அவீரா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வார்த்தை, நம்ம நிறைய இடத்துல வந்திருக்கு. அவீரான்னு சொன்னான்னா கணவன் செத்து போயாச்சு, குழந்தைகளும் இல்லை, அவளுக்கு அவீரான்னு பேர். ஸோ அவீரா அப்படிப்பட்ட அவளுடைய அன்னத்தை யோ புங்க்தே சாப்பிடக்கூடாதுங்கிறான். இது என்னன்னு தெரியல. ஸ்நாத்த அன்னமே வச்சா அது மட்டும் இல்லை, ருத்துஸ்நாத்தன்னா இது பீரியட்ஸ் முடிஞ்சு குளிச்சுட்டு வரா இல்லையா, அப்படிப்பட்ட அவளோட அன்னத்தையும் சாப்பிடக்கூடாதுங்கிற. அந்த அன்னத்தை சாப்பிட்டால் லோக குண்டே, லோகம்னா என்னது, ஒரு நார்மலாக இரும்புன்னு சொல்லிடுவோம். லோகம்னா எல்லா லோகமுமே காப்பராட்டம் எல்லாமே லோகம்தான், ஆனால் இந்த இடத்துல இரும்புன்னு எடுத்துக்கணும். ஸோ தப்தகே லோக குண்டே அப்படி இரும்பு காய்ச்சின இரும்பு இருக்கக்கூடிய ஒரு பாப்ப நரகத்தில் சத அப்தம் சச்ச திஷ்டதி, அவன் அங்கே போய் 100 வருஷம் இருப்பான். ச விரஜேத் ரஜகீம் யோனிம், அது சப்த ஜன்மசு. ஓகே, அதுக்கப்புறம் ரஜகன்னு சொன்னா வண்ணான். ஸோ வண்ணான் பிறவி, அதுக்கப்புறம் 7 ஜென்மம், அதுக்கப்புறம் காக்காமாக 7 ஜென்மம், அப்படி 7 ஜென்மம் அனுபவிக்கணும்.
மகாவிரணி தரித்திரஷ்ச, அது மட்டும் இல்லை, புண்ணாக இருக்கும், உடம்பெல்லாம் புண்ணாகி அப்படி இருப்பனாம் அவன், தரித்திரமாகவும் இருப்பனாம். அதுக்கப்புறம் தான் ததக சுத்தக பவேத், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சுத்தமாவான். अवीरा अन्नं च यः भुङ्क्ते ऋतुस्नात अन्नमेव च लोहकुण्ठे शतअब्दं च स च तिष्ठति तप्तके स व्रते द्रजकीं योनिं पापानां सप्तजन्मसु महाव्रणीदरिद्रश्च ततः शुद्धः भवेत् नरः यः हि चर्माप्तहस्तेन देवद्रव्यम् उपस्पृशेत् शतवर्षप्रमाणं च चर्मकुण्डे च तिष्ठति. சர்மான்னு சொன்னால் இது தோல், சர்மம். நம்மளோட உடம்பு கூட சருமம் சொல்கிறோம் தமிழில், சருமம். அப்போ சர்மான தோல். ஸோ சர்ம ஆப்தஹஸ்தேன, அதாவது தோலை தொட்டாச்சு, அந்த தொட்ட கையோடு தேவதிரவியம் உபஸ்பிருஷே, தேவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு, நம்ம வீட்டில் சாமான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ண அந்த பூவையோ இதையோ தொட்டான் என்றால் சதவர்ஷ பிரமாணம், அப்படி தொட்டால் கூட 100 வருஷங்கள். சர்ம குண்டே, சர்மத்துக்கு ஒரு தோலாலேயே ஒரு குண்டம் இருக்குது, ப்ராபப்ளி அனிமல்களோட தோல், மனுஷத்தோல் எல்லாம் அங்கே கணக்குமா இருக்கும். அந்த ஒரு குண்டத்தில் பாப நரகத்தில் போய் சத்திஷ்டதி அவன் இருப்பான். देवद्रव्यम् उपस्पृते शतवर्षप्रमाणं प्रमाणां च चर्मकुण्डे स तिष्ठति. हरे कृष्ण. यः शूद्रेण अपि अनुज्ञातः भुङ्क्ते शूद्र अन्नमेव च स च तप्तसुराकुण्डे शतअब्दं तिष्ठति द्विजः ततो भवेत् शूद्रयाजी ब्राह्मणः सप्तजन्मसु शूद्र श्राद्धान्नभोजी च ततः शुद्धः भवेत् ध्रुवम्. ஸோ சூத்ரேன அபியனிஜாத்தக, அபியனிஜான்னு சொன்னான்னா பர்மிஷன். ஸோ அவன் சொல்லி இவன் சாப்பிட்றான். ஸோ அவனோட சாப்பாடாக இருக்கலாம், இல்லை அவன் நீ சாப்பிடு பரவாயில்ல இதை சாப்பிடுன்னு சொன்னாலோ அதை போய் சாப்பிட்றானோ, சூத்ர அன்னமே வச்சா சரி, அவன் கொடுக்குற சாப்பாடே சாப்பிட்டாலும் சரி, அவன் சொல்லி வேறு யாரோடைய சாப்பிட்டாலும் சரி, சச்ச தப்த சுறா குண்டே, சுறான்னு சொன்னான் இது கல், அது தலைச்சின்னு இருக்கு, அப்படிப்பட்ட கல்லோடு அந்த நரகத்தில் போய் சதாப்தம் திஷ்டதி துஜக, ஒரு பிராமணன் இப்படி பண்ணப்படாது, அப்படி பண்ணினா அவன் 100 வருஷம் அந்த மாதிரி போயிருப்பான். ததக பவே சூத்ர யாஜி, சூத்ரனுக்கு யாகம் பண்ணக்கூடியவனாக அவன் பிறப்பன். ஸோ யாஜின்னா யாகம் செய்பவன். ஸோ சூத்ர யாஜின்னு என்னது, சூத்ரனுக்கு யாகத்தை பண்ணி கொடுக்குறவனா ஒரு பூமியில் வந்து பிறப்பன். பிராமணக சப்த ஜென்மசு, அப்படிப்பட்ட பிராமணனாக 7 ஜென்மம் அவன் பிறப்பன். அதுக்கப்புறம் சூத்ர சாத்த அன்னபோஜீச்ச, அதுக்கப்புறம் அவர்களுடைய சாதத்தில் போய் சாப்பிட்றது, அப்படி அந்த மாதிரி சாப்பிட்றோம், அதாவது அவளுக்கு யாகம் பண்ணுவன், அவள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவன், இப்படியெல்லாம் இருந்துட்டு பிராமணன் அதுக்கப்புறம்தான் துருவம் சுத்தக பவேத், அதுக்கப்புறம் தான் அவன் சுத்தமாவான். शूद्रयाजी ब्राह्मणः सप्तजन्मसु सूत्रश्राद्ध अन्नभोजी च ततः शुद्धः भवेत् ध्रुवम्. वाक् दुष्टः कटुकः वाचा ताडयेत् स्वामिनं सदा तीक्ष्णकण्टककुण्डे च स तद्भोजी तत्र तिष्ठति ताडितः यमदूतेन दण्डेन च चतुर्गुणं ततः उच्चैश्रवाः सप्तजन्मसु एव ततः शुचिः. வாக்துஷ்டகன்னு, வாக்கில் துஷ்டத்தனம், பேச்சே கடுகடுன்னு பேசுறது, கட்டுக்காக கடுகடுன்னு பேசுறது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையினால், வாச்சா அந்த வார்த்தைகள்னால சுவாமினம் தாடையேத்து, அதாவது தன்னுடைய எஜமான அப்படி கடுகடுன்னு திட்டுறது, அவன் ஏதோ சொன்னான்னு சொல்கிறதுனால திருப்பி அப்படி திட்டுனாலாம் சதா எப்பொழுதுமே வாக்கு துஷ்டத்தனம் தான், என்ன சொன்னாலும் கேட்கறதுல அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். தீக்ஷ்ண கண்டக குண்டே, ஒரு பெரிய குண்டம் இருக்குது, பாவ நரகம் இருக்குது, அதில் பார்த்தானா ஷார்ப் எட்ஜுள்ள முள்கள் எல்லாம் ஒரே முள், அந்த இதில் போய் விழணும்.
ச தத்போஜி அதை வேறு அந்த முள்ளை தான் சாப்பிடணும். தத்திர திஷ்டதி அங்கே உட்காந்துருக்கணும். தாடித்தக யமதூதேன அது மட்டும் இல்லை, முள்ளில் உட்கார்றது மட்டும் இல்லை, எல்லாரும் அடிச்சுட்டு இருப்பா. யமதூத்தர்கள்லாம் வந்து நல்லா அடிப்பா. தண்டேன கம்பால் அடிப்பா. சதுர்குணம் 4 தரம். சதுர்குணம்னா 4 மடங்கு. ஸோ 4 மடங்கு அடி வாங்கணும். ஸோ இதில் அதாவது கீழே இருக்கிற துன்பத்தை போல் 4 மடங்கு துன்பம் அவள் கொடுப்பாள். ததக உச்சைஸ்ரவாக, உச்சைஸ்ரவஸ் குதிரை இல்லையா, அது அப்படிப்பட்ட அந்த ஜென்மம் குதிரை ஜென்மம் தான், ஆனால் உச்சைஸ்ரவஸ் குதிரையாக பிறப்பாளாம். சப்த ஜென்மசு 7 ஜென்மம் அப்படி பிறந்துட்டு ஏவ ததக சுச்சிஹி அதுக்கப்புறம் சுத்தமாவான். உச்சைஸ்ரவாகான்னு சொல்லும்போது உச்சைஸ்ரவகான்னு சொல்லலை, அதனால குதிரை ஜென்மம்னு எடுத்துக்கலாம். உச்சைஸ்ரவாகாங்கிறது இட்ஸ் அ நேம் இண்டிகேட்டிங் அ குதிரை. ஸோ குதிரை ஜென்மம் அப்படின்னு எடுக்கலாம். ஓகே. वाक्पुष्टः कटुकः वाचा ताडये स्वामिनं सदा तीक्ष्णकण्डककुण्डे स तद्भोजी तत्र तिष्ठति ताटितः यमदूतेन दण्डेन च चतुर्गुणं ततः उच्चैश्रवाः सप्तजन्मसु एव ततः शुचिः. ओके. विषेण जीवनं हन्ति निर्दयः यः हि मानवः विषकुण्डे च तद्भोजी सहस्र अब्दं च तिष्ठति तथो भवेत् नृगादी च वृणी च शतजन्मसु सप्तजन्मसु पुष्टी च ततः शुद्धः भवेत् ध्रुवम्. ஸோ விஷேன விஷத்தை கொடுத்து ஒருத்தனை கொல்றது. ஜீவனம் ஹந்தி. ஸோ எந்த கிருமியாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் யாரையும் விஷம் கொடுத்து கொன்னான் என்றால் நிர்தயக தயவில்லாதவன், யோகி மாணவக எந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி பண்ணுறானோ விஷக்குண்டே, விஷத்தினாலே ஒரு குண்டம் இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம் அந்த குண்டங்களோட பேர்லேயே நம்ம பார்த்தோம் விஷகுண்டம் எல்லாம். ஸோ அந்த விஷகுண்டத்தில் போய் பாப நரகத்தில் போய் அங்கே உட்காந்துருப்பான். அந்த விஷத்தை தான் சாப்பிடணும். அங்கே என்ன கொடுமைன்னா விஷத்தை சாப்பிட்றலாம் அவன் சாக மாட்டான், இங்கே என்ன செத்து போயிடலாம், அங்கே சாகலாம் முடியாது. அந்த யாத்தனா சரீரம் அப்படி டிஃப்ரெண்ட் சரீரம். அது வந்து இதெல்லாம் கொடுத்தாலும் அடி கொண்டாலோ முள்ளில் உட்காண்டாலோ எல்லாம் ஒன்றும் சாக முடியாது, அந்த வேதனையை மட்டும் அனுபவிக்கணும். ஸோ அப்படி விஷகுண்டத்தில் போய் அதை சாப்பிட்டுண்டு சகசிராப்தம் 1000 வருஷம் அங்கே உட்காந்துருக்கணும். திஷ்டதி ததக பவேத் நிருகாதி அதுக்கப்புறம் மனுஷன் கொலை பண்ணுறவனா வருவனாம். விரணீச்ச சப்த ஜன்மசு விரணின்னு விரணின்னு சொன்னாலே புண்ணாகி அப்படி புண்ணோடு கூட இருப்பேன். அதாவது புண்பட்டு கஷ்டப்படுற ஒரு ஜென்மம், மனிதனை கொலை பண்ணக்கூடிய, அதாவது இந்த கசாப்பு கடைக்காரனாக இல்லை, கசாப்பு கடைக்காரன் கூட நிருகாத்தி சொல்ல முடியாது, மனுஷனை கொல்ல மாட்டான். மேபி இந்த தண்டனை கொடுக்குறா இல்லையா, தூக்கு தண்டனை கொடுக்குறவனுக்கு அவனை கொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜென்மமாக இருக்கும். ஸோ அப்படி புண்படுற ஜென்மமாக வந்து இப்போ 100 ஜென்மம். சப்த ஜென்மசு குஷ்டரோகி அதுக்கப்புறம் 7 ஜென்மம் குஷ்டரோகி. ததக சுத்தக துருவம் பவேத் அதுக்கப்புறம் சுத்தமாவான். विषेण जीवनं हन्ति निर्दयः योगी मानवः विषकुण्डे च तद्भोजी सहस्र अब्दं च तिष्ठति ततो भवेत् नृगाती च व्रणी च शतजन्मसु सप्तजन्मसु पुष्टी च ततः शुद्धः भवेत् ध्रुवम्. दण्डेन ताडयेत् गांहि वृषं च वृषवाहकः भृत्यद्वारा स्वतन्त्रः वा पुण्यक्षेत्रे च भारते प्रतप्ते तैलकुण्डे अग्नौ तिष्ठति स्म चतुर्युगं गवां लोमप्रमाण अब्दं वृषो भवति तत्परम्. ஓகே. ஸோ காம்னு இங்கே பசு. ஒருத்தன் பசு வந்து அடிக்கிறாளே எப்படி விஷமாகக்காக அந்த காலை வண்டி ஓட்டுறவன். ஸோ காலை வண்டி ஓட்டுறவன் நிச்சயமாக ஹைனெல்லாம் இந்த இதையும் காலையும் அடிப்பேன். ஸோ விஷம் சா. ஸோ காலை வண்டி ஓட்டி அந்த காலையும் அடிக்கிறவன் பசுக்களையும் அடிக்கிறவன் அப்படி இருந்தானால் பிருத்தியத்வாரா ஸ்வதந்திரக அதாவது தானே அடிக்கிறான் இல்லை வேலைக்காரனை வச்சு அடிக்கிறது, தான் அடிக்கிறானோ இல்லை வேலைக்காரனை பிருத்தியத்வாரா வேலைக்காரனை வச்சு அடிக்கிறனாலோ புண்ணியக்ஷேத்ரேச்ச பாரதே அது மட்டும் இல்லை, இந்த பாரத பூமியில் இப்படிலாம் பண்ணினான் என்றால் பிரதப்தே தைல குண்டே எரியிற அப்படியே எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் அப்படிப்பட்ட நரகத்தில் அந்த அக்னௌ திஷ்டதி அப்படி எரியிற அந்த எண்ணெய் அக்னி போல் எரியும், அதில் போய் உட்காந்துக்கணும். சதுர்யுகம் ஸ்ம 4 யுகங்கள் அதில் போய் உட்காந்துருக்கணும். கவாம் லோம பிரமாண அப்தம் அந்த பசு எவ்வளவு ரோமம் இருந்தது, அந்த பசு மேலே எவ்வளோ முடி இருந்ததோ அந்த அளவுக்குள்ள வருஷங்கள் விஷக பவதி தத்பரம் அதுக்கப்புறம் அவ்வளோ வருஷம் அவன் வந்து ஒரு காளையாக பிறவி எடுப்பான். दण्डेन ताडयेत् गांहि
कुन्तेन हन्ति यो जीवं वह्निलोहेन हेलया कुन्द्रकुण्डे वसेत् सः अपि वर्षाणाम् अयुतं सति ततः सुयोनिं सम्प्राप्य च उदरे व्याधिसंयुतः जन्मना एकेन क्लेशेन ततः शुद्धः भवेत् नरः. சரி, குந்தன்னா ஈட்டி. ஸோ ஈட்டியால் யார் ஒரு ஜீவனை ஒரு பிராணியை கொல்றானோ, ஹந்தி கொல்றானோ, வன்னிலோகேன ஹேளையா இல்லாட்டுனா வன்னிலோகம்னா இது அக்னிக்கட்டை. லோகம்னா இங்கே வந்து கட்டைன்னு எடுத்துக்கொண்டுதான். வன்னினா எரியற கொல்லிக்கட்டை, அக்னிக்கட்டை. அதை வச்சு விளையாட்டாக ஒரு ஜீவனை அடித்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னால், குந்த குண்டே ஈட்டியாலே ஒரு குண்டை வச்சுருக்கார். ஒரு பாவ நரகம் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஈட்டி சொருகி வச்சுருக்கும். அதில் போய் படுத்துக்க வேண்டியதான். அவசேசோ அப்படி அங்கே போய் இருப்பனவன் வருஷானாம் அயுத்தம் 10,000 வருஷங்கள் அங்கே போய் இருக்கணும். ஈட்டியால் செய்யப்பட்ட நரகம். ததகா சூயோனிம் சம்பிராப்பியா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல யோனி கிடைக்கும், நல்ல கர்ப்பம் கிடைக்கும். ச உதரே வியாதி சம்யுதக, ஒரு நல்ல உடம்புல பிறந்தால் கூட அவனுக்கு வியாதியாக தான் இருக்குவன். ஸோ வியாதி பீடையாக பிடிக்கப்பட்டவனாக அப்படி வருவன். ஸோ உதரே வியாதின்னுட்டான். உதரே வியாதினா வயிற்று வலி நோயோடு வருவன் அவன். ஜன்மனா ஏகேன கிளேஷேன, அப்படி ஒரு ஜென்மம் எடுக்கணுமா. வயிற்று வலியோடு ஒரே ஒரு ஜென்மம் தான், பரவாயில்ல. ஒரு ஜென்மம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ததக சுத்தக பவேது, அதுக்கப்புறம் சுத்தமாவான். कुन्तेन हन्ति यो जीवं वह्निलोहेन हेलया कुन्तकुण्डे वसेत्सो अपि वर्षाणाम् अयुतं सति ततः सुयोनिं सम्प्राप्य च उदरे व्याधि संयुतः जन्मनः एकेन क्लेशेन ततः शुद्धः भवेत् नरः. यः भुङ्क्ते च वृता मांसं मांसलोभी द्विज अधमः हरेः अनैवेद्यभोजी कृमिकुण्डं प्रयाति सः स्वलोभमानवर्षं च तद्भोजी तत्र तिष्ठति ततः भवेत् म्लेच्छ जातिः त्रिजन्मनि ततः द्विजः. யோபுங்தே விரதா மாம்சம், சும்மானாலும் மாம்சத்தை சாப்பிட்றது. விரதான்னு வேஸ்ட்டாக. மாம்சலோபி, சும்மா ஆசைக்காக சாப்பிட்றது. பசி கூட இல்லை போல் இருக்குது, அப்படி ஆசைக்காக சாப்பிட்றேன்னு சாப்பிட்டானா த்விஜாதமாக, அதுவும் பிராமணன். ஸோ கீழான பிராமணன் இந்த மாதிரி சாப்பிட்டானா ஹரேகே அனைவேத்திய போஜி, அது மட்டும் இல்லை ஹரிக்கு ஒரு அர்ப்பணிக்காத ஒரு சாப்பாடு, எல்லாமே நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தானே அதுக்கு குற்றம் குறை இல்லாமல் இருக்காது. ஸோ நைவேத்திய போஜின்னு நைவேத்தியம் பண்ணாத சாப்பாடை ஒரு பிராமணன் சாப்பிட்டான் என்றால், போஜினா போஜனம் பண்ணுறது. கிருமிகுண்டம் பிரயாதிசா, கிருமிகளால் சூழப்பட்ட ஒரு நரகத்துக்கு அவன் போவான். ஸ்வலோமமான வருஷம், தன்னுடைய உடம்பில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கிறதோ அவ்வளோ வருஷம் அந்த கிருமிகுண்டத்தில் உட்காண்டிருக்கணும். தத்போஜி, அந்த கிருமியே சாப்பிடணும். தத்திர திஷ்டத்தை அங்கே உட்காண்டிருப்பான். ததகா பவேத் மிளேச்ச ஜாதி, மிளேச்சன்னு சொன்னால் எவனாலும் ஒரே அர்த்தம் தான், முஸ்லீம். ஸோ அந்த ஜாதியில் அவன் பிறப்பான். 3 ஜென்மனி, 3 ஜென்மங்கள் பிறந்துட்டு ததகா த்விஜகா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மீண்டும் ஒரு பிராமண ஜென்மம் கிடைக்கும். यः भुङ्क्ते च वृता मांसं मांसलोभी द्विज अधमः हरेः अनैवेद्यभोजी कृमिकुण्डं प्रयाति सः स्वलोभमानवर्षं च तद्भोजी तत्र तिष्ठति ततः भवेत् म्लेच्छ जातिः त्रिजन्मनि ततः द्विजः. ब्राह्मणः शूद्रयाजी च शूद्रश्राद्धान्नभोजकः शूद्राणां शवदाही च पूयकुण्डे वसेत् ध्रुवं यावल्लोमप्रमाण अब्दं यमदण्डेन सुब्रते ताडितः यमदूतेन तद्भोजी तत्र तिष्ठति ततः भारतम् आगत्य स शूद्रः 7 जन्मसु महारोही दरिद्रश्च பதிரக மூக ஏவச்ச. ஓகே, ஸோ சூத்ர ஸ்ராத்த அன்னபோஜகாக. ஓகே, முதல்ல இல்லை. பிராமணக சூத்ரயாஜி, ஒரு பிராமணனாக பிறக்கிறான், ஆனால் சூத்ரனுக்கு போய் யாகம் பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி அவளுடைய சாப்பாடு, அவளுடைய ஸ்ராத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான். சூத்ரானாம் ஷவதாகி, அது மாதிரி அவர்கள் இறந்து போனால் அதுக்கு ஷவத்தை எரிக்கிறதுக்கு இவன் போகிறான்.
பூயக்குண்டே வசே துருவம். இந்த மாதிரி செய்கிற பிராமணனுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னான்னா, பூயக்குண்டம்னா பூயன்னா மலம் சளி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பூயன்னா ஆக்சுவலாக மலத்தை கூட சொல்ல மாட்டோம், சளி. ஸோ அந்த மாதிரி ஒரு குண்டத்தில் போய் அவன் வசிக்கணும் பாவ நரகத்தில். யாவத் லோம பிரமாண அப்தம், தன்னுடைய உடம்புல எவ்வளோ ரோமங்கள் இருக்கோ அந்த வருஷங்கள் அங்கே இருக்கணும். யமதண்டேன, யமன் தண்டனை கொடுப்பேன், அப்படி அடிச்சுட்டே இருப்பா அவள் வேற. ஸோ யம தண்டம்னால அடி, யமனோட அடியை வச்சுட்டு அந்த கிங்கர்கள் அடிப்பா. சுவ்ரத்தேன்னு கூப்பிட்றார், விரதத்தோடு கூடிய சாவித்திரியே கேட்டுக்கோ. தாடித்தக யமதூத்தேன, ஸோ யமதண்டேன தாடித்தக அப்படி எடுத்துக்கணும் அதை. ஸோ யமனுடைய ஆட்கள்லாம் யமதூத்தேன, தூதர்கள்லாம் அப்படி தண்டேன தாடித்தக அடிப்பார்கள். தத்போஜி தத்திர திஷ்டதி, ஸோ என்னத்தை சாப்பிட்டுன்னு இருக்கணும் அங்கே, பூயத்தை அங்குள்ள இதெல்லாம் சளியெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கணும். தத்தோ பாரதம் ஆகத்தியா, அதுக்கப்புறம் பாரதத்தில் வருவன். சூத்ரக சப்த ஜென்மசு, சூத்ர யோனியில் பிறந்து சூத்ரனாக 7 ஜென்மா. நெக்ஸ்ட் மகாரோகி தரித்திரஷ்டா, ஸோ அதில் மட்டும் இல்லை, ரோகத்தோடு கூடியவனா வியாதி வைக்கப்படுங்கிட்டு தரித்திரனாக பதிரக மூக்கையை வச்சா, பதிரகன செவிடு அல்லது இது மூக்க வாய் ஊமை. ஸோ செவிடாகவோ ஊமையாகவோ இப்படியெல்லாம் ஒரு பிறவி 7 ஜென்மம் வரணும். ब्राह्मणः शूद्रयाजी च शूद्रश्राद्ध अन्नभोजकः शूद्राणां शवदाही च पूयकुण्डे वसेत् ध्रुवं यावत् लोम प्रमाण अग्रं यमदण्डेन सुव्रते ताडितः यमदूतेन तद्भोजी तत्र तिष्ठति ततः भारतमागत्य शूद्रः सप्त जन्मसु महारोगी दरिद्रश्च पतिरः मूक एव च कृष्णं पद्मं च केयस्य तं सर्पं हन्ति यः नरः स्वलोममानवर्षं च सर्पकुण्डं प्रयाति सः सर्पेण भक्षितः सः अत यमदूतेन ताडितः वसेच्च सर्पविड्भोजी ततः सर्पः भवेत् ध्रुवं ततः भवेत् मानवश्च स्वल्प आयुः दद्रु संयुतः महाक्लेशेन तन्मृत्युः सर्पेण भक्षितात् ध्रुवम्. ஓகே, ஸோ கிருஷ்ண சர்ப்பம்னா அந்த கரிய நாகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பு. அதே மாதிரி பத்மம் சர்ப்பம், பத்மம்னு சொன்னாலும் தலையில் அந்த பத்ம சின்னத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. ஸோ இப்போ சர்ப்பங்களே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு வீடு அமைப்பில் ராமாயணத்தில் பார்க்குறோச்சு, சுந்தரகாண்டத்தில் வரோச்சு, அதிலெல்லாம் இந்த மாதிரி வீடுகளோட அமைப்பை சொல்லும்போது இந்த பத்ம டிசைன் போட்ட வீடு அது வீடு எல்லாம் வரும். ஸோ அது மாதிரி பத்ம டிசைன் போட்ட ஒரு சர்ப்பம் இருக்குது தலையில். ஸோ அந்த மாதிரி உள்ள சர்ப்பத்தை யார் கொள்கிறானோ, எஸ்ய தம் சர்ப்பம் ஹந்தியோ நரக, அந்த சர்ப்பத்தை யார் கொள்கிறானோ, ஸ்வலோமமான வருஷம், தன்னுடைய ரோமத்தில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வருஷங்கள் சர்ப்பகுண்டம் பிரயாதி சக, ஒரே சர்ப்பங்களாக நெளிஞ்சுட்டு இருக்கும் அந்த ஒரு குண்டத்தில், அந்த ஒரு நரகத்தில் போய் விழுவனவன். சர்ப்பேன பட்சித்தகா, எல்லாம் பாம்பெல்லாம் கடிச்சு சாப்பிடுவன. சாகத்த யமதூத்தேன தாடித்தகா, அது மட்டும் இல்லை யமதூதரெல்லாம் நல்லா அடிப்பான். வசேச்ச சர்வ விட்போஜி, சர்ப்ப விட்போஜின்னு சர்ப்பங்களோட மலத்தெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். சர்ப்பா இல்லாட்டினா அந்த ஆமாம் சர்ப்பத்தோடு விட்டுனா மலம், சர்ப்பத்தோட மலத்தை சாப்பிட்டுட்டு இருப்பவன் ததக சர்ப்பக பவேத், அதுக்கப்புறம் சர்ப்பமாக பிறப்பான், நாகமாக பிறப்பான். ததக பவேத் மானவஷா, அதுக்கப்புறம் அதெல்லாம் அனுபவித்து முடிச்சதுக்கப்புறம் மனிதனாக பிறவி கிடைக்கும். சொல்பாயுகு, குறைஞ்ச ஆயுசோடு கூட பிறப்பன். தத்ரு சம்யுத்தகா, தத்ருங்கிறது ஒரு நோயோட பேர், அது என்ன நோய் தெரில, தத்ருங்கிற ஒரு நோயோடு கூட பிறப்பனம் அவன். அதாவது சர்ப்பேன பட்சிதாத் மகாக்லேஷேன தன் மிருத்யுகு, கடைசியில் சர்ப்பம் கடிச்சு தான் அவனுக்கு சாவே ஏற்படும்னுட்டான். சர்ப்பத்தோடு அவனை கடித்து மகாக்லேஷத்தோடு அவனுடைய மிருத்யு ஏற்படும். कृष्णं पद्मं च केयस्य तं सर्पं हन्ति यो नरः स्वलोममानवर्षं च सर्पकुण्डं प्रयाति सः सर्पेण भक्षितः सः अत यमदूतेन ताडितः वसेच्च सर्पविड्भोजी ततः सर्पः भवेत् ध्रुवं ततः भवेत् मानवश्च स्वल्प आयुः दद्रु संयुतः महाक्लेशेन तन्मृत्युः सर्पेण भक्षितात् ध्रुवम्. विधि प्रदत्त जीव्य
जीव्यांश्च क्षुद्रजन्तूंश्च हन्तीत्यः स दंशमशयो कुण्डे जन्तुमान अब्दमेव च दिवानिशं भक्षितः तैः अनाहाराश्च शब्दवान् हस्तपादादि बद्धश्च यमदूतेन ताडितः ततः भवेत् क्षुद्रजन्तुः जातिश्च यावनी भवेत् ततः भवेत् मानवश्च सः अङ्गहीनस्ततः शुचिः. ஸோ விதி பிரதத்த ஜீவியான், அதாவது விதிவசத்தால் சில ஜீவர்கள்லாம் பிறக்கிறது, இந்த கொசு எல்லாம் பிறக்கிறதே. ஸோ அது விதிவசத்தால் என்ன பண்ணுறது, சுத்திர ஜந்துவாக பிறக்கிறது. அதனால் ரொம்ப கேவலமான ஜென்மமாக ஒரு கொசு பேனு இந்த மாதிரிலாம் பிறக்கிறது. ஸோ அதை போய் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, ஹந்தீச்சா, அதை அடிக்கும்போது ச தம்சம் அஷயோகோ குண்டே, இதுக்குன்னே ஒரு கொசுவெல்லாம் வச்சு கடிக்கக்கூடிய அந்த பூச்சிகளெல்லாம் வச்சு ஒரு பாவ நரகம் இருக்குது, அங்கே போனோம். ஜந்துமான அப்தமே வச்சா, எவ்வளோ கொசுவெல்லாம் அடித்தோமோ அந்த அளவுக்கு அந்த வருஷங்கள் அங்கே இருக்கணும். திவானிஷம் பட்சித்தக தைஹி, அது நன்னா கடிச்சு திங்கும் நம்மளோட உடம்ப. ஸோ அப்படியே அதுகளால் கடிக்கப்பட்டு அன்னாகாரஷ்ட, ஆகாரமே கிடையாது. சப்தபான்னா என்னது, அலறின்னு இருப்பேன், கடிக்கிறத அலறின்னு இருக்க வேண்டிதான். ஹஸ்த பாதாதி பத்தஷ்டா, கையும் காலையும் கட்டி போட்டுடுவாளாம். ஸோ கையும் காலையும் கட்டி போட்டுட்டு அங்கே விட்டுடுவா, உன்னை கடிக்கிட்டோன்னா அவளே விட்டுடுவா, அப்படி அங்கே போய் கடி வாங்கிட்டு இருக்கணும், அங்கே அலற வேண்டிதான். யமதூத்தேன தாடித்தக, யமதூதர்களை அடி வாங்கிட்டு ததக பவேத் சுத்ர ஜந்துகு, அதாவது கீழான ஜந்துவாக அடுத்த அப்புறம் பிறக்கணும். அதுக்கப்புறம் யாவனி ஜாதிஷ்ட பவேத், அதுக்கப்புறம் யவனனாக பிறப்பு, அது முஸ்லீம் ஜாதியில் பிறக்கணும். ததக பவேத் மாணவக, அதாவது ஆமாம் யவனனாக பிறக்கணும். அதுக்கப்புறம் மாணவஷ்டன்னு, அப்போ இது மாணவனவே கன்சிடர் பண்ணலையா. ஸோ அதுக்கப்புறம் மனிதன் பிறவி எடுக்க வேண்டும். அங்கஹீனக, அங்கஹீனம்னு இது உடம்புல அங்கம் ஏதோ இது ஹீனமாக இருக்குது, அங்கஹீனமாக பிறந்து அதுக்கப்புறம் சுச்சி, அதுக்கப்புறம் தான் அவன் சுத்தமாவான். दंशमशयोः कुण्डे जन्तुमान अर्थमेव च दिवानिशं भक्षितः तैः अनाहारश्च शब्दवान् हस्तपादादिबद्धश्च यमदूतेन ताडितः ततो भवेत् क्षुद्रजन्तुः जातिश्च यावनी भवेत् ततो भवेत् मानवश्च सः अङ्गहीनः ततः शुचिः. ஸோ யவனனாக பிறக்கும் போதே மனித பிரிவு தான் அது. யவனனாக பிறந்து அதுக்காக அடுத்தது எப்படி படிங்கன்னா அங்கஹீனக மாணவக பவேத், அப்படி தான் அர்த்தம் எடுத்தால் அர்த்தம் புரியுது. ஸோ அந்த பிறப்பு கழிஞ்சவுடனே அடுத்த ஜென்மம் என்னென்னா அங்கஹீனம் இல்லாத மனிதனாக பிறப்பான், அப்படின்னா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. இல்லாட்டி யவன பிறவி அதுவும் மனித பிறவி தானே, அப்புறம் என்ன திருப்பி மனித பிறவி, அப்படி இல்லை, அங்கஹீனமான மனித பிறவி அப்படிங்கிறார். मूढः मधुम् अश्नाति हत्वा च मधुमक्षिकाः स एव गारले कुण्डे जीवमान अब्धकं वसेत् भक्षितः गरलैः दग्धः यमदूतेन ताडितः ततः हि मक्षिका जातिः ततः शुद्धः भवेत् नरः. ஸோ எவன் ஒரு ஆசையில் மூடக மயக்கத்தினால என்ன பண்ணுறான், மதுமட்சிக்காக, ஸோ தேன் வண்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கே, அப்படி அந்த சேர்த்த அந்த தேனை அடித்து எடுக்கிறானோ, மதுமஷ்னாதி, அந்த தேனை குடிக்கிறானோ, அதெல்லாம் கொன்று அந்த தேன் கூட்டெல்லாம் கலைச்சி கொன்று தானே எடுக்கிறான் தேனை. ஸோ அதை எடுக்கிறானு அப்படி சாப்பிட்றானோ, சயேவ காரலே குண்டே, அவனுக்கும் விஷகுண்டம் தான், கரல குண்டம்னு. ஸோ விஷத்துலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்க போல் இருக்குது, ஒரு விஷகுண்டான்றான், ஒன்று கரல குண்டான்றான். ஸோ கரலம்னாலும் நம்ம விஷம் தான் அர்த்தம் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட விஷகுண்டத்தில் போய் அவன் இருப்பான். ஜீவமான அப்தகம், எது அதை எத்தனை கொசு அடித்தா, எத்தனை மது தேன்வண்டை எத்தனை அடித்தானோ அத்தனை வருஷம் அங்கே உட்காந்துருக்கணும். ஜீவமான அதுகள் உயிர் வாழ்ந்திருக்கும் இல்லையா, அதைத்தானே அடித்து கொண்டான், அந்த வருஷங்கள் அவன் அங்கே இருக்கணும். கரளைஹி தக்தக, விஷம் எரிக்கிறது, விஷத்தீ எரிக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே அந்த கரளை குண்டத்தில் பட்சித்தக அந்த விஷத்தையே குடிக்கணும், அதையும் சாப்பிடணும். யமதூத்தேன தாடித்தக, யமதூத்தர்களாக அடிக்கப்பட்டு ததோஹி மட்சிகா ஜாதிகி, அதுக்கப்புறம் இவனே கொசு பிறவியாக பிறக்கணும். ததக சுத்தக பவேத் நரகா, அதுக்கப்புறம் அந்த மனிதன் சுத்தமாவான்.
भक्षितः करलैः दत्तः यमदूतेन ताडितः ततः हि मक्षिका जातिः ततः शुद्धः भवेत् नरः दण्डं करोति अदण्ड्ये च विप्रे दण्डं करोति च स कुण्डं वज्रदंष्ट्राणां कीटानां याति सत्वरं स तल्लोमप्रमाण अब्दं तत्र तिष्ठति अहर्निशं शब्दकृत् भक्षितः तैः तु यमदूतेन ताडितः करोति रोदनं भद्रे हाहाकारं क्षणे क्षणे पुनः सूकरयोनौ च जायते सप्तजन्मसु त्रिजन्मनि काकयोनौ ततः शुद्धः भवेत् नरः தண்டம் கரோதி அதண்டியே, அதாவது தண்டனைக்கு உரியவன் இல்லாதவன். இவன் ஒரு ராஜாவோட பொசிஷன்லையோ இல்லை போலீஸ் ஆஃபீஸராகவோ இருந்துட்டு தண்டனைக்கு இல்லாத மனுஷனுக்கு தண்டனை கொடுக்குறான். தண்டம் கரோதி, ஸோ அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். அதண்டியக, யார் தண்டனைக்கு உரியவன் இல்லையோ அவனுக்கு தண்டனை கொடுத்தான் என்றால் விப்ரே தண்டம் கரோதி. அது மட்டும் இல்லை, ஒரு பிராமணனா அவன் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறான். ஸோ அந்த பிராமணனுக்கு தண்டனை நான் தான் கொடுப்பேன்கிறார் பகவான். ஏன்னா பாகவத்தில் ஏற்றான் நம்ம பார்க்குறோம், யார் பிராமணன் தப்பு பண்ணினாலும் நீ அவனை ஒன்றும் கண்டிக்கப்படாதுங்கிறார். பாகவத்தில் கிளியராக சொல்கிறார் அவர். ஸோ அதனால் அந்த பிராமணனுக்கு யார் தண்டனை கொடுக்கிறானோ குண்டம் வஜ்ரதம்ஸ்ரானாம், வஜ்ரதம்ஸ்ரான்னா பயங்கரமான கடி, இது பல்லெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், அப்படிப்பட்ட கோரை பற்களுடைய கீட்டானாம், கீட்டான புழுக்கள், பயங்கரமான கடிக்கக்கூடிய இது தேள்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படிப்பட்ட அந்த குண்டத்தில் போய் இருப்பேன். யாத்தி சத்துவரம், உடனே போவேன். ச தல் லோம பிரமாண அப்தம். ஸோ எத்தனை ரோமங்கள் இருந்ததோ, தண்டனை கொடுத்தவனுக்கு எத்தனை ரோமங்கள் இருந்ததோ அத்தனை வருஷங்கள் அவன் அங்கே இருப்பேன். தத்திர திஷ்டதி அகர்நிஷம், ராவும் பகலும் அங்கே உட்காந்துருக்கணும். அகர்நிஷம்னா ராவும் பகலும், நிஷானா ராத்திரி, அகர்னா பகல். சப்தகிருத்து பட்சிதக, சப்தகிருத்துன்னு ஆன அலறுவன், சப்தம் போட்டுருப்பன். பட்சிதக தைஹி, அந்த கீடங்கள் அந்த புழுக்கள் எல்லாம் நல்லா கடிக்கும். யமதூத்தேன தாடித்தகா, என் கிங்கர்கள் அடிப்பான். கரோதி ரோதனம், அழுவான், ரொம்ப அழுவான், அலறி அழுவான். பத்ரே, ஹே மங்களமானவளே சாவித்ரி, ஹாஹாகாரம் ஷனே ஷனே, ஹா ஹா ஹான்னு கதறின்னு இருப்பானா ஒவ்வொரு க்ஷணமும். புனக சூக்கரயோனவோ, அதுக்கப்புறம் சூக்கரனா பன்றி யோனியில் பிறப்பான். சப்த ஜென்மசு ஜாயுது, 7 ஜென்மம். அப்புறம் காக்கையோனவ் திரிஜன்மணி, காகமாக 3 ஜென்மங்கள். ததக சுத்தக பவேது, அதுக்கப்புறம் தான் சுத்தமாவான். दण्डं करोति अदण्ड्ये च विप्रे दण्डं करोति च स कुण्डं वज्रदंष्ट्राणां कीटानां याति सत्वरं स तल्लोमप्रमाण अब्दं तत्र तिष्ठति अहर्निशं शब्दकृत् भक्षितः तैः तु यमदूतेन ताडितः करोति ते रोदनं पत्रे हाहाकारं क्षणे क्षणे पुनः सूकरयोनौ च जायते च सप्तजन्मसु त्रिजन्मनि काकयोनौ ततः शुद्धः भवेत् नरः. கரோதி ரோதனம் தானே, கரோதி தேனே ஏதாவது இருக்கா நடுவில்? கரோதி ரோதனம், ஆமா, இந்த புக்ல ஒன்னு இருக்கு. அப்படியா? அதை அடிச்சிடுங்க. கரோதி ரோதனம். ஓகே. अर्थलोभेन यः मूढः प्रजादण्डं करोति सः वृश्चिकानां च कुण्डं च तल्लोम अब्दं वसेत् ध्रुवं ततः वृश्चिकजातिश्च सप्तजन्मसु भारते ततः नरश्च अङ्गहीनः व्याधिशुद्धः भवेत् ध्रुवम्. ஓகே. ஸோ அர்த்தலோபேன பணம் கலெக்ட் பண்ணங்கிறதுனால பிரஜாதண்டம் கரோதி யக. ஸோ யக மூடக, எந்த ஒருத்தன் பிரஜைக்கு தண்டனை கொடுத்து கஷ்டப்படுற ஜனங்கள்கிட்டருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணுறானோ, அர்த்தலோபத்தினால அவன் கலெக்ட் பண்ணுறான்னு சொன்னால், விருஷ்டிகானாம்ச குண்டம், தேள் தானே அப்படி கடிக்கும், அந்த மாதிரி கடிக்கிற அந்த குண்டத்தில் போய் தல்லோம அப்தம். ஸோ எத்தனை பிரஜைகளை இவன் வாட்டினானோ, டாக்ஸ் போடுறேன்ட்டு கஷ்டப்படுற ஜனங்கள்கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அதாவது ராமர் என்ன சொல்கிறாரு பரதன்ட்ட, எந்த பீரியடில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுமோ அப்போ கலெக்ட் பண்ணு, மனுஷன் கஷ்டப்படுற நேரத்தில் பஞ்சகாலத்தில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணாதே என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு இல்லையா பரதனுக்கு ராமாயணத்தில். அது மாதிரி தான் இங்கே சொல்கிறார், நீ மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நீ டாக்ஸை போட்டு மேலே
மேலே கஷ்டப்படுத்தையானால் அவனுக்கு தேள் நரகம்தான் போனான். தன் லோமாம்சம் எத்தனை பிரஜைகள் கஷ்டப்பட்டாலோ அவளுடைய ரோமங்களோட அளவு போனான். வசே துருவம் அங்கே இருக்கணும். தத்தோ விருஷ்டிக ஜாதிஷா, அதுக்கப்புறம் தேளா பிறக்கணும். சப்த ஜென்மசு 7 ஜென்மம் பாரதத்தில். தத்தோ நரஷ்ட அங்கஹீனக, அதுக்கப்புறம் மனிதன் அங்கஹீனமாக பிறப்பான். வியாதி சுத்தக பவே துருவம், அதான் வியாதிஹீனம் எடுத்துக்கலாம். அதை வியாதியோடையும் அங்கஹீனத்தோடையும் பிறந்துட்டு சுத்தக வியாதி சுத்தகன்னு எடுத்துக்கலாம். அப்போ வியாதியிலிருந்து சுத்தமாவான் அப்படின்னு எடுக்கலாம். வியாதியிலிருந்து சுத்தப்படுவான் பின்னாடி அங்கஹீனனா பிறந்ததுக்கப்புறம். ब्राह्मणः शास्त्रधारीयः हि अन्येषां धावकः भवेत् सन्ध्याहीनश्च यः विप्रः हरिभक्तिविहीनकः स तिष्ठति स्वलोम अब्दं कुण्डेषु च शरादिषु विद्धः शरादिभिः शश्वत् ततः शुद्धः भवेत् नरः. ஸோ யக பிராமணகா, எந்த பிராமணன் சஸ்திரதாரி, சஸ்திரத்தை தூக்கப்படாது. பிராமணனுக்கு சஸ்திரம் தூக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. ஸோ ஆயுதங்களை எடுத்துட்டு அந்நேஷாம் தாவகக பவேத்து, பின்னாடி துரத்தின்னு ஓடுறது, இல்லை தூது காரியம் பண்ணினா கூட, தாவகன்னா தூதன் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பிரத்தியாருக்கு தூதனாக போகிறானோ அல்லது இது சஸ்திரத்தை ஏந்திரானோ, ஆயுதங்களை ஏந்திரானோ, சந்தியா ஹீனஷனு சந்தியாவந்தனெல்லாம் பண்ணாதவன் எவன் இருக்கிறானோ அப்படிப்பட்ட விப்ரக பிராமணன். ஹரிபக்தி விஹீனக்காக, அது மட்டும் இல்லை, ஹரிபக்தி பகவானிடத்தில் பக்தி இல்லாதவன். இப்படிப்பட்ட பிராமணர்கள்லாம் ஸ்வலோம அப்தம், தன்னுடைய ரோமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வருடங்கள் ஷராதிஷு குண்டேஷு ச திஷ்டதி. ஸோ ஷரம் முதலிய குண்டம், ஷரம்னா அம்பு, அம்பாலே குண்டம் இருக்குது, வாளால் குண்டம் இருக்குது, ஈட்டியால் குண்டம் இருக்குது, அதாவது சூலத்தால் குண்டம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஸோ ஷராதிஷுன்னு இதில் ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போக வேண்டியதான், எல்லாம் குத்தும். ஸோ இவனை குத்துற மாதிரி உள்ள குண்டம், அந்த அம்பு குண்டத்துக்கு போய் உட்காரணம். ஷராதிபிகி வித்தக, அது அங்குள்ள அம்புகளால் குத்தப்பட்டு ஷஸ்வத்ததக, எப்போது குத்தின்னு இருக்கும். ஏன்னா அம்புலேருந்து நீண்டு காலை வைக்க இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் அம்பு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த குண்டத்தில் இருந்துட்டு ததகா சுத்தக பவேத் நரக, அதுக்கப்புறம் தான் அவன் சுத்தமாவான். ராதே கிருஷ்ணன். अकार्यः हि मनः शस्त्रधारीयः हि अन्येषां धावकः भवेत् संज्ञातीनश्च यः विप्रः हरिभक्तिविहीनकः स तिष्ठति स्वलोम अब्दं कुण्डेषु च शरादिषु विद्धः शरादिभिः शश्वत् ततः शुद्धः भवेत् नरः. करागारे स अन्धकारे प्रणिहन्ति प्रजाश्च यः प्रमत्तः स्वस्य दोषेण गोलकुण्डं प्रयाति सः स पङ्कतप्ततोयाक्तं स अन्धकारं भयङ्करं तीक्ष्णदंष्ट्रैश्च कीटैश्च संयुक्तं गोलकुण्डकं कीटैः विद्धः वसेत् तत्र प्रजालोभ अब्दमेव च ततः भवेत् प्रजा वृत्त्यः ततः शुद्धः भवेत् क्रमात्. காராகாரேன்னு இருக்கணும், கராகாரேன்னு தப்பு, காராகாரம். காராகாரம்னா ஜெயில். காராகாரம். ஸோ காராகாரே ச அந்தகார, இருட்டு ஜெயில். ஸோ இருட்டான ஜெயிலில் பிரணிகந்தி பிரஜாஷ்டச, அங்கே போய் இருட்டு ஜெயிலில் போய் யாரை அடைக்கிறானோ, ராஜாவுக்கு தான் இந்த பவர்லாம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இருட்டு ஜெயிலில் எல்லாரையும் பிரஜைகளை அடைச்சான்னு சொன்னால், பிரணிகந்தினை வைக்கிறானோ, பிரஜைகளை கொண்டு இருட்டான ஜெயிலில் கொண்டு யார் அடைக்கிறானோ, பிரமத்தகா, தான் அதிகாரத்தில் இருக்கோங்கிற மதம் பிடிச்சிருக்கான் அவன். ஸோ ஸ்வஸ்ய தோஷேன, தன்னுடைய தோஷத்தால் கோலகுண்டம் பிரயாதி, கோலகுண்டம்ங்கிறது ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு நரகம், அதில் நிறைய விஷயங்கிறதுனால காமன் நேமாக கோலகுண்டம்னு பேர் வச்சுட்டா, வட்டமான குண்டம்னு பேர் வச்சுட்டா. அங்கே போகிறான், அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. ச பங்க தப்த தோய ஆக்தம், அதாவது சேர் இருக்குமா, அந்த சேர் எரிக்குமா உடம்பா.
தப்த எரிக்கிற சேர் இருக்குமா அந்த கோலகுண்டத்தில், தோய ஆக்தம் அது மாதிரி எரிக்கிற தண்ணி, அந்த சேரும் தண்ணியுமா கொதிச்சுன்னு கிடக்கும். அந்தகாரம் பயங்கரம், இருளாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். தீக்ஷ்ண தம்ஸ்ரைஷ கீடைஷ அது மட்டும் இல்லையா, அதில் வந்து பயங்கரமான பல்லோடு உடைய கிருமிகள் நிறைய இருக்கும். ரொம்ப ஷார்ப்பு பல்லோடு உடைய கீடைகளில் புழுக்கள்லாம் இருக்குங்க. சம்யுக்தம் கோலகுண்டகம் அதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கோலகுண்டம்ங்கிறது. கீட்டைகி வித்தக புழுக்கள்லாம் நல்லா கடிக்கும். அதை அங்கே வசிச்சுண்டு பிரஜாலோம அப்தேனா, ஸோ எத்தனை பிரஜைகளை கொண்டு அங்கே அடைச்சோ அத்தனை பிரஜைகளோட ரோமங்கள் எவ்வளோ இருக்கோ அத்தனை வருஷம் அங்கே இருக்கணும். ததக பவேத் பிரஜாபிருத்தியக, அதுக்கப்புறம் பிரஜைகளுக்கு சேவகனாக வேலை பண்ணுற ராஜாஸ்தானத்தில் இருந்தவன் தண்டனை கொடுத்ததுனால பின்னாடி பிரஜைகளுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரனாக பிறப்பன். ததக சுத்தக பவேத் கிரமாத், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, கிரமாத்தின ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் சுத்தப்படுவான். प्रमत्तः स्वस्य दोषेण गोलकुण्ठं प्रयाति सः स पङ्कतप्ततोय आप्तं स अन्धकारं भयङ्करं तीक्ष्णदंष्ट्रैश्च कीडैश्च संयुक्तं गोलकुण्ठकं कीटैः विद्धः वसेत् तत्र प्रजालोम अब्धमेव च ततः भवेत् प्रजा ततः शुद्धः भवेत् क्रमात्. सरोवरात् उत्थितांश नक्रादीन् हन्ति यः नरः नक्रकण्टकमान अब्धं नक्रकुण्डं प्रयाति सः ततः नक्रादिजातीयः भवेत् नक्रादिषु ध्रुवं ततः सद्यः विशुद्धः हि தண்டேனைவ புனః புனः. ஸோ சரோவராத் உத்திதாம்ஷ, அதாவது அந்த சரோவரன்னு நீர்நிலை. ஸோ நீர்நிலையிலேருந்து வரக்கூடிய நக்ராதி, நக்கரான முதலை இல்லையா. ஸோ நக்ராதின மீன் முதலை எல்லாத்தையும் சேர்த்து ஆதின்னு முதலியவை. ஸோ மீனோ முதலையோ தண்ணியில் இருக்கிறது, தண்ணியிலேருந்து வரக்கூடிய அவற்றை யக நரக ஹந்தி, எவன் ஒருத்தன் கொள்றானோ, அந்த தண்ணீர் வாழ் மிருகங்களையெல்லாம் யார் ஒருத்தன் கொள்றானோ, நக்கரகண்டகமான அப்தம், அந்த மீனோ இதோ எத்தனை கொன்னானோ அதோடைய அளவு அப்தம் வருஷங்கள் நக்கரகுண்டம் பிரயாதிசாங்க முதலையாக போட்டு வச்சுருப்பான். ஸோ அங்கே முதலையெல்லாம் கடிச்சுன்னு கிடக்கும், அங்கே போய் இருப்பனவன். ததக நக்ராதி ஜாத்தியக, அந்த முதலை ஜென்மமாகவே பிறக்க வேண்டியது திருப்பி. பவேத நக்ராதிஷு துருவம், ஸோ அந்த அந்த முதலை கூட்டத்து கூட சேர்ந்து அவனும் முதலையாக பிறப்பான். ததக இல்லை புனகி தண்டேன ஏவ, மீண்டும் மீண்டும் தண்டனையை அனுபவித்து ததக விஷுத்தக சத்யக, அதுக்கப்புறம் தான் உடனடியாக சுத்தப்படுவான். सरोवरात् उत्थितांश्च नक्रादीन् हन्ति यो नरः नक्रकण्टकमान अब्धं नक्रकुण्ठं प्रयाति सः ततः नक्रादिजातीयः भवेत् नक्रादिषु ध्रुवं ततः सद्यः विशुद्धः हि दण्डेन एव पुनः पुनः. ओके, सर्वं जगदम्बार्पणमस्तु.